நமக்கு எல்லா நாளும் ஆயுத பூஜை க்ளீனிங் நாள் தாங்க. ஒரு நாள் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் வந்து 4 நாளைக்கான வேலை மொத்தமாக சேர்ந்துக்கும். இங்கே பாருங்கள் என்ன அலங்கோலத்தில் இருக்குன்னு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டு போனோம். ஊர்லேருந்து வந்தோடனே வீடு க்ளீனிங் வேலை இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் ஊருக்கு கிளம்பும் போது கிளம்புற அவசரத்தில் எடுத்த பொருள் பாதி, அடுத்த நாள் வந்த டயர்டில் எல்லாம் அழுக்கு. இப்படி சடக்கு போட்ட நேரத்தில் வீடு இப்படி ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆனால் அதுதான் இல்லை. நம்ம இன்றைக்கி எப்படி வீடெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு இன்றைக்கி பார்ப்போமா? காலைல சமைச்சிட்டு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா, புருஷனை வேலைக்கு அனுப்பிச்சிட்டா என்னதான் வேலை, வீட்டில் வெட்டியாக தான் நாள் பூரா உட்காந்துட்ருக்கா அப்படின்னு பேசுகிறவங்களுக்கும், காலையில் ஆஃபீஸ் போனால் என் பிள்ளை ராத்திரி வந்து டயர்டாக இருப்பான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பொண்ணுங்களை செய்ய வைக்கிற மாமியாருங்களுக்கும், உள்ள எப்போ பார்த்தாலும் கத்திட்டே இருக்குது என்னதான் வீட்டில் பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்னு பேசுகிற பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும், வாங்க எல்லாரையும் அனுப்பிட்டு நம்ம எப்படி வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறோன்றதை பார்ப்போம். ஒரு நாள் தம்பி மட்டும் நம்மளை வேலை செய்ய விடலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஷிங்க்கு ரொப்பி ஸ்லாப் ரொப்பி அளவுக்கு சாமானை சேர்ந்துப்போம். இதை வந்து நம்ம இன்றைக்கி பண்ணலாம், கொஞ்ச நேரத்தில் பண்ணலான்னு விட்டுட்டோங்கன்னா 4 நாள் சாமானதை மொத்தமாக ஒரு 2 மணி நேரம் வச்சு க்ளீன் பண்ண வேண்டியதாகிடுது. இதில் விஷயம் என்னென்னா, 1 மணி நேரம் வேலையை தம்பி வச்சுக்கணும் இல்லை பசங்க இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் ஆகும். அதாவது நம்ம சாமான் கழுவிட்டே இருப்பான், அதுக்குள்ளே அவன் அழுவான், கொஞ்ச நேரம் இருப்பான், அதுக்குள்ளே பசின்னு ஊட்டணும், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவன் மோஷன் போயிருப்பான்னு ஓடணும், அதுக்குள்ளே பார்த்தா பாப்பாவுக்கு பசிக்கோன்னு ஓடணும், அவளுக்கு ஹோம்ஒர்க் எழுத வைக்கணும், அவளை விளையாட வைக்கணும், இப்படின்னு பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வேலை 4 மணி நேரம் ஆகும். இல்லை ஆஃபீஸ்லேருந்து புருஷன் வந்தோடனே வீடை கூட க்ளீன் பண்ணாமல் என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன், புள்ளை போய் இத்தை எடுத்து வாயில் போட்டுப்பான், அத்தை எடுத்து வாயில் போட்டுப்பான்னு பேசிக்கிட்டே இருக்க புருஷனுங்களுக்கு சொல்கிறேன். நான் உடனே என்னோடய புருஷன் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. என் புருஷன்லாம் வந்து நீ முதல்ல ரெஸ்ட் எடு, பிள்ளைய பார்த்துக்கோ, சாப்பாடு வேணாவா ஆர்டர் போட்டுக்கலாம், அவ்வளோதான், முடியலன்னா செய்யாது, அவ்வளோதான். ஆனால் சில பேர் வீட்டில் இந்த மாதிரியுமே கஷ்டப்படுற பொண்ணுங்களும் இருக்காங்க. இந்த பொண்ணுங்களோட நிலைமையை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்க. மூக்குத்தி அம்மன் படத்தில் அந்த பொண்ணு சொல்லுவா பாருங்கள், அண்ணா எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டான். அந்த வார்த்தைக்கான அர்த்தம் வந்து கல்யாணம் ஆகிட்டு நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக போகும்போது தான் புரியும். என்ன தான் நம்மளுக்குலாம் வந்து ஓகே இன்றைக்கி ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பாடுன்னு சொல்லிட்டாலுமே, இந்த வீட்டு வேலை, இந்த குழந்தைய பார்த்துக்கிற வேலைலாம் எப்போலாம் ஒரு நாளாச்சும் பிரேக் கிடைக்குமா, நம்மளாம் தனியாக எங்கன்னா இண்டிபெண்ட்டாக ஒரு நாளாச்சும் போயிட்டு வருவோமா அப்படின்னு ஏங்குற நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. இது நீங்கள் ஹஸ்பண்ட்க்கு இல்லை குட்டீஸுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் பிரேக் இருந்துகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் ஹஸ்பண்ட்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தால் அந்த சனி ஞாயிறில் ஒரு 1 hour ஆச்சு தனியாக போயிட்டு வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறதுக்காச்சும் கிடைக்கும். நம்ம எங்கே போனாலுமே புள்ள குட்டியோட தான் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கணும். அப்பப்போ வீடு க்ளீன் பண்ணும்போது அவன் தூங்கிட்டு இருக்கானா என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவன் லைட்டாக ஏஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், மொத்த வேலையும் எதுவுமே செய்ய முடியாது, அப்படியே நின்றுடும். இது வந்து நேற்று ராத்திரி க்ளீன் பண்ணணும்னு நினச்சது இப்போ இன்னைக்கு காலைல க்ளீன் பண்ணிட்டுருக்கு. அவன் அழுந்துட்டா முடிஞ்சிச்சு. எப்படியும் ஒரு வழியாக அவன் ரூம் போகாமல் மொத்த 3 ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அவங்க அப்பா ஒரு 4 நிமிஷம் தான் நான் ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னார். கடகடன்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த 4 நிமிஷத்தில் அந்த பெட்ரூமை க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். அவ்வளோதாங்க இன்றைக்கான விலாக். ஒரு வழியாக வீட் க்ளீன் பண்ணி ஆச்சு.